அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். தலைக்கு மேல பிரச்சனை, சமாளிக்கவே முடியல. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. எப்பதான் என்னோட வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும்? இப்படி யோசிக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த நாள்ல அப்படி ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாசம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு 9/9ங்கிற சேர்க்கையும் இருக்கு. அதே மாதிரி 5/5ங்கிற சேர்க்கையும் இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் பஞ்சமி திதி. இன்னைக்கு தை மாசம் 5ஆம் தேதி. அந்த வகையில 5/5ங்கிற சேர்க்கை இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி, அதாவது ஜனவரி மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9. இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். இந்த 9ங்கிற நம்பர் ஒரு முடிவை குறிக்குது, முழுமைய குறிக்குது, நல்ல ஒரு ஆரம்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழிபாடுகளை செய்யும் போது அந்த வாராகி அம்மாவோட அருளால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் கண்டிப்பா குறையும். அப்படிப்பட்ட தேய்பிறை பஞ்சமி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 9/9ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிபாடுகளை இன்னைக்கு நாம செய்யும் போது இந்த 9/9ங்கிற சேர்க்கை அதற்கான முடிவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல தீர்வை நமக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட சேர்க்கை நமக்கு வர்றது அந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா நாம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிபாடுகளை இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா அந்த கஷ்டம் குறையறதுக்கான நல்ல தீர்வை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில இந்த தேய்பிறை பஞ்சமி திதியும் 9/9ங்கிற சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே தீரணுங்கிற வேண்டுதலுக்காக, குறிக்கோளுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த கஷ்டம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு பண கஷ்டம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, நான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு செய்யலாம். கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறதுக்காகவும், சொல் பேச்சு கேட்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு ஏண்டா வாழ்றோங்கிற நிலைமை இருக்கு, இந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் செய்யலாம். எனக்கு என்ன பண்ணாலும் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, எப்பதான் எனக்கு வேலை கிடைக்குமோ தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் செய்யலாம். தொழில்ல, வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த எலுமிச்சம்பழத்தை தேவகனி, ராஜகனின்னு சொல்லுவாங்க. மரத்துல இருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி இருக்கும். அதனாலதான் சைவ பலி கொடுக்கறதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை நாம பயன்படுத்துறோம். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ராகு காலம் நீங்க பார்க்க வேண்டாம், யமகண்டம் பார்க்க வேணாம். நீங்க உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் கடையில போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உடனேவே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன், எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, என்ன பண்ணட்டும்னு கேட்டீங்கன்னா, பழைய எலுமிச்சம்பழம், அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தவங்க உங்களால முடியும்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதாவது நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பணவசிய நேரம் இன்னைக்கு எப்ப வருதுங்கிறத பத்தியும், இந்த பணவசிய நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் வறுமையும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு, நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு பர்ஸ்ல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப உங்க கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு முகம் கை காலை கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்தே நீங்க பிரார்த்தனை செய்யலாம். என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாம் சொல்லுங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உணர்வு பூர்வமா எமோஷன்ஸோட சொல்லணும். நாம எப்பயுமே எமோஷன்ஸோட செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உடனடியா நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பலை பத்தி நிறைய பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த சிம்பலை நாம பயன்படுத்தும் போது அடுத்தடுத்து நமக்கு எந்த விதமான கெட்ட சக்திகளோட பாதிப்பும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சிஜில் சிம்பல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சு முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கூடவே நீங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தான் நீங்க செய்யறீங்கன்னா, நைட்டு உங்க தலகாணிக்கு பக்கத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. தலகாணிக்கு அடியில வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பக்கத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். சப்போஸ் இந்த பரிகாரத்தை நீங்க டே டைம்ல செய்யறீங்கன்னா, உங்க ட்ரெஸ்ல பாக்கெட் ஏதாவது இருக்குன்னா அதுல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சுக்கோங்க. புடவை கட்டக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா உங்க புடவை முந்தானையில இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க முடிஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ கூட இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போகலாம். இந்த எலுமிச்சம்பழம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க நைட்டு படுத்து தூங்கும் போதும் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தூங்குங்க. நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல, நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு 3 முறை உங்க தலைய சுத்திட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல நீங்க போட்டுருங்க. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை காலை கழுவிட்டு மற்ற வேலைகளை எப்பயும் போல நீங்க பார்க்கலாம். உங்களால முடியும்னா எலுமிச்சம்பழத்தை தலைய சுத்தி தூக்கி போட்டதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாருங்க. இன்னைக்கு 9/9ங்கிற சேர்க்கையும் தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்லயும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் உடனடியா ஏற்படும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.